இந்த உலகத்தில் வாழ்ந்த பல மகான்களில் அறிவால் அல்ல, அனுபவத்தால் வாழ்ந்தவர்கள்தான் சித்தர்கள். அவர்களில் ஒருவராக விளங்கியவர் சுந்தரானந்தர் சித்தர். அன்பு, தியானம், சிவபக்தி இந்த மூன்றையும் வாழ்க்கையாக மாற்றியவர். இன்று நாம் பார்க்கப் போவது அவரின் வாழ்க்கை, அவரின் ஞானம், அவரின் உன்னதமான உண்மை. பிறப்பு மற்றும் ஆரம்பம் 1:30 4 வரை. சுந்தரானந்தர் சித்தரின் பிறப்பு குறித்து தெளிவான வரலாறு இல்லை. ஆனால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. சில மரபுகள் கூறுவது அவர் சிவபெருவானின் அருளால் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே உலக விஷயங்களில் ஆர்வமில்லை. தனிமையில் இருப்பது பிடிக்கும். இயற்கையோகு பேசுவது வழக்கம். அவரின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு கேள்வி: நான் யார்? இந்த கேள்விதான் அவரை சித்தராக்கியது. ஆன்மீக தேடல் 4-8. ஒரு நாள் அவர் வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடுத்தார். இந்த உலக வாழ்க்கை உண்மையா, இல்லை இன்னும் ஏதோ இருக்கிறதா? அதனால் அவர் காடு நோக்கி பயணம் செய்தார். அங்கு கடும் தியானம், உண்ணாமல் தவம், உடல் மனம் கட்டுப்பாடு. அவர் கற்றுக்கொண்டது, உடல் நம்முடையதல்ல, மனம் நம்மை ஏமாற்றும். நிஜமான நாம் அதற்கு அப்பாற்பட்டது. குரு மற்றும் சித்தர்கள் 8-11. சுந்தரானந்தர் சித்தரின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பம் ஒரு குருவை சந்தித்தது. சிலர் கூறுவது அவர் அகத்தியர் சித்தரை குருவாக ஏற்றார். குரு அவரிடம் சொன்னார், உண்மை வெளியே கிடையாது, உள்ளே இருக்கிறது. அவர் மேலும் யோக முறைகள் கற்றார். மூச்சு பயிற்சி, சக்கராதியானம், பிற சித்தர்களுடன் ஆன்மீக உரையாடல்கள் நடந்தது. அவர் புரிந்து கொண்டார், எல்லா வழிகளும் இறுதியில் ஒரே உண்மைக்கே செல்கின்றன. சித்தி மற்றும் ஞானம் 11-14. பல ஆண்டுகள் தவம் செய்த பிறகு அவர் பெற்றது சித்திகள், அதாவது அதிசய சக்திகள். ஆனால் அவர் அவற்றை பயன்படுத்தவில்லை. ஏனெனில் அவர் உணர்ந்தார், சக்தி முக்கியமல்ல, ஞானம்தான் முக்கியம். அவரின் உண்மை, அன்பே கடவுள், அமைதியே சக்தி, உள்ளம்தான் ஆலயம். போதனைகள் 14-17. சுந்தரானந்தர் சித்தர் சொல்லும் முக்கியமான உண்மைகள்: அன்பே சிவம், அதாவது அன்புதான் இறைவன். உள்ளம் சுத்தமாக இருந்தால் கடவுள் அருகில். ஆசை, கோபம், பொறாமை இவைதான் மனிதனை கீழே இழுக்கிறது. தியானம் செய், உன்னை நீ அறிந்து கொள். அவர் வாழ்க்கை முழுவதும் சொல்லியது, வெளியே தேடாதே, உள்ளே தேடு. சமாதி 17-18. இறுதியில் சுந்தரானந்தர் சித்தர் ஜீவ சமாதி அடைந்தார். அவர் இறக்கவில்லை, அவர் நிலை மாறினார். அவர் ஆனார் சிவத்துடன் ஒன்றான ஆன்மா. முடிவு 18:30-20. சுந்தரானந்தர் சித்தர் வாழ்க்கையை நமக்கு சொல்லும் பாடம்: வாழ்க்கை ஒரு பயணம். உண்மை உள்ளத்தில்தான். நாம் தேடுவது பணமா, புகழா? இல்லை, அமைதிதான். அதை பெற அன்பு போதும், தியானம் போதும். அவுட்ரோ லைன்: உன்னை நீ அறிந்தால் உலகம் உன்னை அறியும்.